இந்த நாளிலே உண்மையிலேயே as pastors we are all excited. எங்களுடைய மூத்த ஆயர்கள் இப்படிப்பட்ட ஒரு நாளை நம்மோடு கூட நம்முடைய ஆலயத்திலே சிறந்த பணிகளை ஆற்றும் ஆயர் 50 ஆண்டுகளை we never knew that. இப்போதான் சொன்னாங்க. ஆண்டவர் பல நேரில் நினைக்கிறோம், நிச்சயமாக அவர்கள் இந்த நாள் எந்த ஆலயத்தில் இருந்தாலும் இந்த அளவு மகிழ்ச்சி கிடைச்சிருக்குமான்னு தெரியல. I am sure he is delighted, we are delighted. நாம் சிறிது நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்திய பிறகு இந்த நாளிலே அன்பு ஆயர் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நமக்காய் கொண்டு வருவார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற வேளையிலே கலங்காதே என்ற தேவன் தனித்திருந்த வேளையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு சொன்ன தேவன் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து விட்டு விலகாமல் மேலும் கைவிடாமல் இருக்க தேவனாய் இருக்கிறார். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். வாழ்க்கையிலே இது முடியாது என்று சொன்னபோது ஆண்டவர் முடியும் என்றாரே. நம் மனம் தளர்ந்த இந்த வேளையிலே திடன் கொள் என்று சொல்லி நம்மை நம்முடைய வல்லமையினால் வழி நடத்தினாரே. ஆண்டவர் மருகில் நின்று நமக்காய் யாம் செய்கிற தேவன், தேவை பார்த்துக் கொள்கிற தேவன். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரன் அருகில் நின்று நான் உனக்காய் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரன் அருகில் நான் உனக்காய் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், கண்கள் அதை பார்க்கும். ஆமென். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம்
நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. எதைத்தான் சொல்லுகிறார் யோபு, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மீகா 2:13 சொல்லுகிற வண்ணமாய் அவர் தடைகளை உடைத்து போடுகிற தேவன் நம் முன்பாக சொல்லுகின்றார். ஒருவேளை பல வருடங்களா என் வாழ்க்கை இந்த தடை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறதே, ஐயோ நான் என்ன செய்ய போறேன்? அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போகலாம், நான் தேவனுடைய வார்த்தை ஒருபோது மாறாது. நம்பிக்கையோடு ஆண்டவர் என் வாழ்வின் தடைகளை உடைத்து போடுவார், என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை உடைத்து போடுவார், என் பிள்ளைகள் வாழ்க்கையின் எதிர்காலத்தின் தடையாய் நிற்க எல்லா காரியத்தையும் உடைத்து போடுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்னும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்னென்னும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்னும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்னென்னோ நிலை. கைகளை ஊற்றி சொல்லுமா, ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியரே, உம்மை விசுவாசிக்கின்ற எங்கள் உள்ளங்களில் எல்லாம் உம்முடைய அன்பின் தீயை மூட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பற்பல விதமான எண்ணங்களையும் சிந்தங்களையும் உடைய எங்களை எல்லாம் சிலுவை நாயகனாகிய உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க நீர் எங்களை பக்கமாய் திருப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருமறையின் ரகசியத்தையும் உம்முடைய ஆற்றலையும் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற பெயரில் வேண்டுகிறோம் தந்தையே. தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். எவ்விதமாய் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அதே வண்ணமாக நீங்கள் அனைவரும் கர்த்தரை அறிகின்ற அறிவினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய வாக்குத்தத்தினால் நிரம்பப்பட்டு எப்பொழுதும் சொல்ல வேண்டும், என் பாத்திரம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி 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 உஷா சொல்ல நிரம்பி 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 வழிகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அவ்விதமான உயர்ந்த ஆசீர்வாதத்துக்குள் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வரவும் என்னுடைய 50வது அருட்பொழிவு ஆராதனையை இங்கு ஜெபித்து கொள்ளவும் எனக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பிற்காக முதலாவது நான் மூவொரு கடவுளுக்கு நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களை எல்லாம் ஏறெடுக்கின்றேன். இந்த நாளில் திடீரென்று என்னை அழைத்து இந்த வாய்ப்பினை நல்கிய என்னுடைய செல்லமான பாஸ்டர் உங்கள் ஆயருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் நான் உழைத்த ஜேம்ஸ் ஆலயத்தில் அயனாவரம், இதுவும் ஏறக்குறை இதைவிட பெரிய ஆலயம்தான். அந்த ஆலயத்துக்கு அவர் தான் செல்ல மகன்.
அவர் சொன்னார், நான் ரொம்ப ஹிம்ஸ் எல்லாம் ரொம்ப பாடணும்னு விரும்பி. அதற்கு காரணம் என்னவென்றால், அங்கு அவருக்கு பயிற்சி கொடுத்த டாக்டர் தியோடர், அவர் சென்னையிலேயே மிகப்பெரிய ஒரு பாடகர். அந்த குழுவில் பயிற்சி பெற்று மிக சிறந்த பணியை அவர் செய்து கொண்டு வருகிறார். உங்களுடைய ஆயர் அவருடைய கல்யாணத்தில் நான் தான், விழுப்புரத்தில் நடைபெற்ற கல்யாணத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணேன். அதையும் ரொம்ப அதிகமாக நினைவு கூறுகின்றேன். எனக்கு அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற ஆயருக்கும், இன்றைக்கு கெஸ்டாக வந்திருக்கிற ஆயருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை எல்லாம் நான் சொல்லிக்கொள்கின்றேன். என்னை அழைத்து இந்த வாய்ப்பினை நல்கிய செயலர், பொருளர், கமிட்டியின் அங்கத்தினர்கள், இந்த திருச்சபையின் முக்கியமான பிரின்சிபல் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தேன். அப்போது இவர் இந்த இடத்துல தான் உட்காருறாரு, இப்போது இவர் இந்த இடத்துல தான் உட்காந்துக்கிறார். என்ன மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அந்த இடத்த? மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பொன்னான முகங்களை காண்பதை விட மகிழ்ச்சி உலகத்தில் வேறொன்றும் இல்லை. அதிலும் இந்த நாளில் உங்களோடு கூட ஜெபித்து கொள்ளும்படியான கிடைத்த வாய்ப்பிற்காகவும் நான் இறைவனுக்கு நன்றி 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 சொல்லுகின்றேன். இப்போ தான் நிறைய போர்டெல்லாம் தொங்குது. அப்போ நீங்களாம் என்ன, யூஆர் இன் தி செலப்ரேஷன் மூட். என்ன, ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்குள் போகிறீர்கள். ரொம்ப நல்லது. கொண்டாட்டம் திண்டாட்டமாய் மாறிவிடக்கூடாது. கொண்டாட்டம் என்று சொன்னால் அனைவரையும் இணைக்கின்றதாக இருக்க வேண்டும். ரைட்? Celebration is always unites the people. It's not an exclusive one, it's an inclusive one. அப்போ திருச்சபையில் இருக்கின்ற அத்தனை பேரையும், காதி போடாமல் இருக்காங்க, அத்தனை பேரையும் ஒன்றாக இணைத்து நாம் கொண்டாட வேண்டும். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபிப்பதற்காக நன்றி. உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் அருளுரைக்கு செல்வோம். உங்கள் கையில் பைபிள் இருந்தால் இப்போ என்னோடு சேர்ந்து நான் வாசித்த சங்கீதம், என்ன சங்கீதம் வாசித்தோம்? வெரி குட். அந்த 29ஆம் சங்கீதத்தின் கடைசி வார்த்தையை 3 முறை வாசிப்போம். இந்த 3 முறை வாசிக்கணும்னு சொல்லும்போது, நம்மள இப்போ ஒரு ஏரியா சேர்மன் இருக்கிறாரு. அந்த ஏரியா சேர்மன் இங்கே தான் நம்முடைய கார்லி பள்ளியில் தான் படித்தாராம். அவர் நான் இருக்கும்போது இங்கே மாணவராக வந்திருந்தார். அப்போ அவர் தான் சொன்னார், ஐயா நீங்கள் செர்மன் எடுத்த உடனே சொல்லுவீங்க 3 முறை, அதே தான் இப்பொழுது நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. 3 முறை வாசிக்கலாம் கடைசி வசனம். ஏனென்றால் இன்றைக்குரிய தலைப்பு எம்பவர்ட் பை த ரிசன் லார்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் ஆற்றல் படுத்தப்படுகிறோம், அல்லது பலப்படுத்தப்படுகின்றோம், அல்லது சத்துவத்தை தரித்து கொள்ளுகின்றோம், ஸ்திரப்படுத்தப்படுகின்றோம். எனவே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு பலன் அளிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதனால் இந்த வசனத்தை 3 முறை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப ஒரு முறை, திரும்ப ஒரு முறை பால்கனியில் இருக்கிறவங்களாம் வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு தமது ஜனத்தை என்ன செய்கிறார்? தமது ஜனத்துக்கு முதலாவது அவர் ஆற்றல் அளிக்கிறார், 2வது அமைதி அருளுகின்றார், 3வது ஆசி அடங்குகின்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே பாருங்கள், கர்த்தர் தமது ஜனத்துக்கு, அந்த முதல் வசனம் அப்படி போங்க. 29ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன வருது? அது பலவான்களின் புத்திரரேன்னு சொல்கிறது. திருவிவிலியம், இந்த நியூ டிரான்ஸ்லேஷனுக்குள்ள அதில் என்ன சொல்ல தெரியுங்களா? இறைவனின் மைந்தர்களே, கடவுளுக்கு மகிமையும் வலிமையும் அளியுங்கள். இப்போ நம்முடைய ஆண்டவர் யாராக இருக்கிறாரு? வலிமை அருளும் இறைவனாக இருக்கின்றார். உங்களுடைய காலத்தில் திருமறை இருக்கும் என்றால் ஜார்ஜ் பிலிப்பியர் 4:13க்கு உங்கள் பொன்னான கவனத்தை திருப்புங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய என. அது திருவிவிலியத்தில் ரொம்ப அழகாக இருக்குது.
எனக்கு வலுவூட்டுகிறவராகிய துணை கொண்டு, எனக்கு வலுவூட்டுகிறவராகிய அவருடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இன்னும் கொஞ்சம் அப்படியே போகலாமா? 2 கொரிந்தியர் 12:10 பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:10 அது கடைசி பகுதியில் சொல்லுவார். முதல் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்வார், என்னுடைய குறைவுகளில், என்னுடைய பலவீனத்தில், என் சுகவீனத்தில் நான் எப்பொழுதுமே பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறேன். அப்படி பெருமை பாராட்டுவதற்கு காரணம் என்ன? நான் வலுவற்றோருக்கு போகும்போதே வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். When I am weak, then I am strong. நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் வீக்கோடு வந்துக்கிறீங்க? வீக்னஸா எல்லாம் சொல்லுங்கள். நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே பலம் உள்ளவனாய் இருக்கின்றேன். யோவேல்னு ஒரு புத்தகம் இருக்குது தெரியுங்களா? அதில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பைபிள் திறக்காமல் சாம் சொல்லுங்கள். Joel chapter 3 verse 10. Let the weak say, அது கடைசி வாங்க. Let the weak say, I am strong. சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. எத்தனை பேர் வயசாயிடுச்சு, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களாம் நல்லா தைரியமாக சொல்லுங்கள் சார். when I am weak, I am strong. கடந்த முறை என்னுடைய பிறந்த நாளில் நான் ஒரு வேர்ஸ் போட்டேன், அதுதான் when I am weak, then I am strong. எப்பொழுதெல்லாம் பலவீனமாக இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் பலம் உள்ளவனாக இருக்கிறேன். இப்போ கிறிஸ்தவன் எந்த காலத்திலும் என்ன செய்யக்கூடாதுன்னா பலவீனனாய் மாறி போகவே கூடாது. வாலிபன் இலைப்படைந்து போடுவார்கள், ரைட்? வாலிபர் சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகு போல் பலனடைந்து புது பலனடைந்து எழும்புவார்கள். புது பலனையும் புதிய சக்தியும் புதிய ஆற்றலையும் பெற்றுக்கொண்ட திருச்சபை இன்னும் வல்லமையாய் வலிமையுடையவர்களாய் மாற வேண்டும். When you become weak, you make Jesus as a weak person. நீங்கள் எப்பொழுது பலவீனமாய் மாறிவிடுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் ஆண்டவரை பலவீனமாய் மாற்றுகின்றீர்கள். ஆகையினால்தான் பவுல் அடிகளார் சொல்லுகின்றார் தன்னுடைய முடிவின் காலத்தில் கூட, நல்ல போராட்டத்தை, அதனுடைய அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? நல்ல ஐ நெவர் மேட் மை மாஸ்டர் அஷேம். என்னுடைய அழைத்தவரை, என்னை தெரிந்து கொண்டவரை ஒருபோதும் நான் என்ன வெட்கப்படுத்தவே இல்லை. அவர் என்னுடைய இறைவன் என்று சொல்வதற்கு நான் தயங்கவில்லை. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வலுவற்றவனாய் போனாலும் என் வலுவற்ற தன்மையில் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் இருக்குது. அப்போ யாரும் என்ன சொல்லக்கூடாதுன்னா பலவீனமாக ஆயிட்டேன்னு சொல்லவே கூடாது. அப்போ அதற்காக 3 திருமறை பகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். முதல் பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 to 22 வசனம். நல்ல சிம்பிள். ஒரே குடும்பத்தில் 2 பேர் பிறகுறாங்க. யார் 2 பேர்? ஏசா எப்படியோ தவறி போயிடுறான். ஆனால் இன்னொருவன் தவறி போனாலும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ரொம்ப உதாரணத்தை கொடுக்கின்றார். ஒரு குயவன் கையிலே களிமண் இருக்கிறது. அந்த களிமண்ணை கொண்டு ஒரு மனிதனை ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறார். அந்த பாத்திரம் கெட்டு போய்விட்டது. அந்த பாத்திரம் கெட்டு போன பிறகு அது குயவனுடைய கையிலே இருந்ததினால் அதே மண், கெட்டு போன அந்த மண் என்னவாய் மாறுகிறதா? வேறொரு அழகான பாத்திரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்போ என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் கெட்டு போனால் கெட்டு போங்க, ஆனால் கர்த்தருடைய கரத்திலே கெட்டு போ மகள். எங்கேயோ போய் கெட்டு போயிடாத, ரைட்? யூ வாண்ட் டு ஸ்பாயில் யுவர்ஸ் ஃபார் லைஃப், நீங்கள் ஸ்பாயில் பண்ணிங்க உங்கள் லைஃப்பை. ஆனால் யார் கையில் போயணும்? ஏனென்றால் அவர் உங்களை உருவாக்க வல்லவராக. When you go beyond the hands of God, limit of the Lord, nobody will shape you, right?
அப்போ ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் இருந்த வித்தியாசம் என்னவென்றால் ஒரே ஒரு வித்தியாசம், ஏசா தூர 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 போயிட்டான். ஆனால் இந்த சின்ன பையன் ஏமாத்துக்காரன் என்ன ஏமாற்றி 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 இருந்தாலும் அவன் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறான். இல்லையோ என்ன காவல்துறையினர் உங்களை தான் சொல்கிறேன். ரைட், கெட்டு போனோம் யார் கையில் கெட்டு போனோம்? ரைட். யாக்கோபு இப்போ என்ன செய்கிறான்? ஏசாவிடத்தில் பிரிந்துக்கிட்டான். இப்போ அப்பா அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அவனை அப்படியே செப்பரேட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த 12ஆம் வசனத்தை உங்கள் கவனத்துக்கு திருப்ப 28-12 வாசியங்கள். யாராவது ஒருத்தர் இல்லை இல்லைப்பா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் ரொம்ப இருங்க, கொஞ்சம் இருங்க சார். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இருங்க, அதுக்கு முந்தின வசனம் 11 போனீங்க என்ன பண்ண? சூரியன் என்னது ஆஸ்தமனம். ஆமாம், புதிய திருப்பலை அப்படின்னா கதிரவன் மறைந்து போனான். என்ன ஒளி மறைந்து விட்டது. அப்போ யாக்கோபு தன் பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை, கதிரவன் மறைந்து போய்விட்டான். அந்த கதிரவன் மறைந்து இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே இவனுக்கு ஒரு ஆற்றல் வருகிறது. அப்போ என்ன சொல்லலாம்? இதுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் த்ரூ டிவைன் விஷன். எம்பவர்மெண்ட் த்ரூ டிவைன் விஷன். அதில் இறை தரிசனத்தின் மூலியம் வழியே ஆற்றல் பெறலாம். இப்போ பழைய திருப்பதில் என்ன இருக்குன்னா அவன் ஒரு சொப்பனம் கண்டான்னு இருக்குது. அது அவ்வளோ நல்லா இல்லை. திருவிவிலியத்தில் எப்படின்னா அவன் ஒரு கனவு கண்டான் என்று வருது. இன்னும் கொஞ்சம் நல்ல ஆய்ந்த திருமறை படிப்பீர்களா அது எப்படி இருக்குன்னா he saw a vision of God. He saw vision of God. உங்களுக்கு ஆற்றல் வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? உங்களை சூழ இருள் இருக்கிறதா? கவலைப்பட வேணாம். உங்களுக்கு வெளிச்சம் வர வேணுமா? நீங்கள் வெளிச்சம் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு அப்துல் கலாம் மாதிரி என்ன காணணும்? தரிசனம் காண வேண்டும். என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தரிசனம் காண வேண்டும். Where there is vision, people will perish. People will flourish. எங்கு தரிசனம் உண்டோ அங்கு ஜனங்கள் என்ன பண்ணுவார்களா? பெரும்பாலாய் மிகுதியாவார்கள். எங்கு ஜனங்களுக்கு தரிசனம் இல்லையோ அங்கு ஜனங்கள் கெட்டு போவார்கள். அப்போ இவன் அப்பா அம்மாவால் தடுக்கப்பட்டு அவருடைய அண்ணனால் தடுக்கப்பட்டு தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். வாழ்க்கை ஆரம்பித்த உடனே இருளாகவே இருக்குது. அந்த இருளை நீக்குவதற்காக இவன் என்ன செய்கின்றான்னா ஒரு அருமையான ஒரு கனவு காண்கின்றான், தரிசனம். உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தரிசனம் இருக்கா? உங்களை தான் கேட்குறேன். உங்களை பற்றி தரிசனம் இருக்கா? சரி, நம்முடைய ஆலயத்தை பற்றி தரிசனம் இருக்கா? we want leaders. நம்முடைய திருச்சபைக்கு 1000 கிடைக்கும். எப்படி கிடைக்கணும் தெரியுங்களா? விஷனரி பாஸ்டர்ஸ். ஒரு காலத்தில் மிஷனரி பாஸ்டர்ஸ் வந்தாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் யார் தேவைப்படுகிறார்கள் தெரியும்? ஒவ்வொரு திருச்சபைக்கும் தரிசனம் காண்கின்ற தலைவர்கள் தேவை. அப்போ நம்முடைய குடும்பத்தில் குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால், பிள்ளைகள் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால், நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய அட்மாஸ்பியர், நம்முடைய சூழ்நிலை இருளாக இருக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். இருளை பற்றி கவலையே படாத. ஏன் சொல்லுங்க? இருளை மேற்கொண்டு உனக்கு ஆற்றல் அளிக்கின்ற இறைவன் இருக்கிறார். அந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்றால் அது உனக்குள்ளாகவே இருந்து வருகிறது. ஆற்றல் வெளியே இருந்து வராது, உனக்குள்ளாகவே இருந்து வரும். அப்படி என்றால் யாருக்கெல்லாம் இந்த கனவு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தரிசனம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நோக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஆற்றல் பெற்று உயருவார்கள். இல்லை என்றால் குண்டு சட்டியில்
குதிரை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் வெளியே வர முடியாது. கார்ப்பரேஷன் மாடுங்க மாதிரி அது சுற்றி 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 எங்கே வரேன்னா அந்த அழுக்கு இடத்துல தான் சுற்றினே வரும். புது வழி கிடையவே கிடையாது. தம்பி போனிட்டேல் போடலையா? கவலைப்பட, ஜோனத்தான் இங்கே தான் அப்படி தான் இருந்தான். விஷன் இருக்கா? எதுக்கு இந்த போனிட்டேல்? யூ மஸ்ட் ஹேவ் சம் விஷன். தரிசனம் இல்லை என்றால் அதுக்கு அர்த்தம் இல்லை. நல்லா யோசிங்க. யூ ஷுட் ஹாவ் அ விஷன், யூ ஷுட் ஹாவ் அ ட்ரீம். அப்போ நம்முடைய காந்தியடிகள் ரொம்ப அழகாக சொன்னார், இந்தியா எப்பொழுது ஒரு சுதந்திரத்தை பெற்ற நாடு என்றால், ஒரு பையன் அல்லது ஒரு பெண் ராத்திரி 12 மணிக்கு கழுத்து நிறையோ செயின் அணிஞ்சிட்டு தங்கம் அணிஞ்சிட்டு யாருடைய தொந்தரவு இல்லாமல் நடந்து போனால் அப்போ தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இதே தான் அமெரிக்காவில் ஒரு ஜூனியர் மார்ட்டின் லூதர் அவர்கள் சொன்னார். அந்த மார்ட்டின் லூதர் என்ன சொன்னார், வாஷிங்டனில் என்னைக்கு ஒரு பிளாக் உமனும் ஒரு ஒயிட் பாயும் 2 பேரும் சேர்ந்து கைப்பிடிச்சிட்டு அச்சமின்றி பயமின்றி எந்த விதமான தடயமின்றி நடந்து போகிறார்களோ அன்றைக்கு தான் அமெரிக்காவுக்கு விஷன். ஐ ஹாவ் அ ட்ரீம் டு ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் தெரியுமா? ஒரு பையனும் பொண்ணும் தரிசனத்தோடு தடையின்றி வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவர் பாடணும் பாடுதான், we shall overcome, we shall overcome, we shall overcome someday. இது என்னைக்கு நிலைச்சு நிற்காது சார், இது போயிடும். எது போயிடும்? இருள் போய்விடும், இருண்ட சூழ்நிலை போய்விடும், அக்கிரமம் அநியாயம் எல்லாம் எங்கே இராமல் அது காணாமற் போய்விடும். ஆண்டவர் இருக்கிறார், ஒரு நாள் தருவார். அந்த நாளில் நீ கோயிங் டு ஷைன். நீ என்ன பண்ணுவ? வெற்றியான ஒரு மகளாய் இருப்பாய். நீ உன் சொந்த காலில் நிற்ப. நீ தரிசனம் காண வேண்டும். அப்போ இன்றைக்கி முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் தரிசனம் காணும்ல. கனவு எல்லாருக்கும் அதுதான் என்னக்கா உஷாகாது தரிசனம் வருதா சொல்லுங்கள். இப்போ இவனுக்கு வந்த தரிசனத்தை பாருங்கள். ரைட், 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதாங்கத்தில் பிஹோல்ட் 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 பிஹோல் என்று சொல்லி 4 முறை இந்த வார்த்தை வரும். ஆங்கில பைபிள் இருந்து அது கண்டுபிடிச்சிங்க. தமிழ் பைபிளில் இதோ 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 என்ற வார்த்தை வரும். இவன் என்ன பண்ணுறான்? அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க, அண்ணனுக்கு பயந்துட்டான், இப்போது வழி பயணம் செய்கிறான், யாரும் இல்லை, இவருக்கு இருள் தான் இருக்குது. அந்த இருளின் நடுவிலே இவன் ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வச்சுட்டு தூங்குறான். தூங்கும்போது அழகான கனவு வருது. அந்த கனவில் வர முதல்ல இதோ பாருங்க 4 வார்த்தை வருதா பாருங்க. நான் படிக்கிறேன் பாருங்க. முதலாவது behold a ladder, behold an angel, behold the Lord. பைபிள் மூட்டிங்களை எவ்வளோ சீக்கிரம் பைபிள் திறந்துங்க. behold the promise. 4 இதோ இதோ. ரைட், இப்போ இதோ என்று சொன்னால் அது என்னத்தை குறிக்குது? இப்போது இந்த கந்தாகே மந்திரியோடு கூட பிலிப்பு பயணம் செய்கிறான். அப்படி இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே போகிறாங்க. போகும்போது திடீர் என்று அந்த அரசன் அந்த மந்திரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன இங்கே நிறுத்து அப்படின்றாரு ரதத்தை. ஏன் நிறுத்த சொன்னார் தெரியுங்களா? பிஹோல்ட், இதோ தண்ணீர் இருக்கிறதே. ஏன் வேணா அந்த இடத்துல என்ன கிடையாது? தண்ணி கிடையாது. அந்த தண்ணியை பார்த்தோட எனக்கு ரொம்ப ஆச்சரியாச்சு. பிஹோல்ட், இதோ தண்ணீர் இருக்கிறதே என்று சொல்லி அந்த தண்ணீரில் இறங்கி திருமுழுக்கு பெறுகிறான். இங்கு இவன் பிஹோல்ட் இதோ என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறேன். நான் இருண்ட வழிக்குள் செல்லுகின்றேன், இருண்ட வாழ்க்கைக்குள் செல்லுகின்றேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, ஆனால் எனக்கு தரிசனம் வருது. என்ன தரிசனம் தான்? முதல்ல ஒரு ஏணி. அந்த ஏணியில் என்ன நடக்குதா? தேவ தூதர் ஏறுகிறதா இருக்கிறார்கள். பிஸ்னஸ் டாப் கிளாஸாக இருக்கணுமா? கனவு காணுங்க சார். அந்த கனவுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு லேடர். லேடர் இஸ் ஆல்வேஸ் மீன் ஃபார் கிளைம்பிங்.
கீழே ஏறதுக்கா மேலே ஏறதுக்கா? லேடர் எதுக்காக? ஏணி எதுக்காக? உயர 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 போய்கொண்டே இருக்கிறேன். வெக்கியோரிய ரைட். எப்படி? உயர 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 போயிட்டே இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் வாலாகாமல், கர்த்தரை நம்புகிறவர்கள் கீழாமல், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கான். நோ பேக்வர்ட் மார்ச் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். வி ஆல்வேஸ் கோ ஃபார் ஃபார்வர்ட் மார்ச், ஃபார்வர்ட் மார்ச், ஃபார்வர்ட் மார்ச். ஏன்? நம்ம தரிசனம் அந்த மாதிரி இருக்குது சார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க டவுன்வர்ட் போகவே மாட்டாங்க. விஷன் 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 விஷன், தரிசனம் தரிசனம் தரிசனம். இப்போ பெரிய செலிப்ரேஷனுக்குள்ளே போகிறீங்களே, உங்களுக்கு இண்டிவிஜுவல் விஷனும் தேவை, கார்ப்பரேட் விஷனும் தேவை. தனி மனிதர்களின் நம்ம திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி உறுப்பினரின் தரிசனமும் தேவை. கார்ப்பரேட்டாக நம்ம எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து ஒரு தரிசனத்தையும் காண வேண்டும். அப்போ தான் செலிப்ரேஷன் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ரொம்ப சிறப்பாக அமையும். எல்லாரும் கனவு காணும்போது பேய் பார்ப்பாங்க. பேய் கனவு, என்னடா உனக்கு எப்போ பார்த்தாலும் பேய் கனவு. நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே திறந்துருக்கோம். நான் அந்த காலத்துலேருந்து ஒரு நாள் இது உள்ள பேய் ஆடுனதே கிடையாது. நிறைய ஆலயம் சொல்லிட்டு அது உள்ள பேய் எப்படி ஆடும்? உள்ள வந்து பேய் ஆடாது. இங்கே யார் ஆடுவார்? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரிசனம் கொடுக்கும்போது, மனோவா நீ இன்னும் 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 குறைஞ்சி போகன்னு சொல்ல. என்ன சொல்கிறாரு? நீ ஏறி நீ போக வேண்டும், உயர 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 நீ பறக்க வேண்டும். நீ ஒரு கோழி குஞ்சு இல்லைடா, நீ யார்? கழுகு. உயர 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 கிளி மாதிரி சொன்னதையே சொல்லி இருக்கிறவன் தான் ஒன்றுக்கு உதவாதவன். யார் இருக்க வேண்டும் இந்த சபையில்? கழுகு போல் உயர 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 இருக்கணும். காக்கா மாதிரி ஆளுங்களாக இருக்கக்கூடாது. காக்கா ஒரு அளவுக்கு தான் பறக்க, அதுக்கு மேலே அதனால் பறக்கவே முடியாது. கழுகு பறந்து கொண்டே இருக்கும், பறந்து கொண்டே அங்கே போய் எங்கே அங்கே 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 போயிட்டு இங்கே பார்க்கும். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, யாக்கோபுக்கு பாருங்கள் என்ன அருமையான ஒரு லேடர், உயர்த்தப்படுகின்ற வாழ்க்கை. எல்லாரும் கனவு காணுங்க. இன்னைக்கு என்ன கனவு காணணும்? லிஃப்ட் அப் லிஃப்ட் அப் லிஃப்ட் அப், சம்படி இஸ் லிஃப்டிங் அப். இது சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். இந்த உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன தெரியுங்களா? எழுதிங்க, அனஸ்டாஸ். அனஸ்டாஸ்னால் என்னது? கிரேக்க பதத்தில் உயிர்த்தெழுதல். அந்த அனஸ்டாஸ் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை ஸ்டாண்டிங் அப். எப்படிங்க? உயர நிற்கணும், ஸ்டாண்டிங் அப். இரண்டாவது ரேசிங் அப், அப்படியே கீழே இருந்து மேலே வரணும். மூணாவது ரைசிங் அப், உதய சூரியன் மாதிரி உதிக்கணும். அப்போ அனஸ்டாஸ் என்றாலே உயிர்த்தெழுந்தாலே என்ன? உயர்தல் 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 உயர்தல், உயர்ந்து கொண்டே இருத்தல். முதலாவது லேடர். இது ஒரு 6 மணி நேரம் இந்த பிரசங்கம் முடிக்கிறதுக்கு நேரம் ஆகணும், மன்னிக்கணும். 6 மணி நேரம் பேசலாமா? சரி, அதுக்கு அடுத்ததாக behold an angel. முதல்ல behold a ladder, இரண்டாவது ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவதூதர் இறங்குகிறதும் ஏறுகிறதுமாக, ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்குதா. பூமியிலிருந்து அவர்கள் ஏறிக்கொண்டே இருக்கின்றார். அப்போ பூமி என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் இருந்த இடத்துக்கு பேர் முன்னால் லூஸு. அது பேர் என்ன? பேர் லூஸ். என்ன ஆகிட்டார்? பெத்தேலாயிட்டார். லூஸ்னா பிளேஸ் ஆஃப் செப்பரேஷன், பிரிவினைகள் நிறைந்த இடம். அந்த பிரிவினைகள் நிறைந்த இடம் இறைவனின் இல்லமாகிவிட்டது. அவன் சொன்னான், இது வானத்தின் வாசல்டா. ஏன் வானத்தின் வாசல் உங்களுக்கு எங்கே இருக்குது? மேலே இருந்து திறக்கல. இல்லை இல்லை, யாக்கோபுக்கு வானத்தின் வாசல் எங்கே இருக்குன்னா பூமியிலேயே திறக்கப்படுகிறது. அல்லையா? நமக்கு வாசல் எங்கே இருக்குது? அங்கே இல்லை, இங்கேயே கர்த்தர் திறக்கிறார். எப்போ? when you have a divine vision. எத்தனை பேர் வாழ்க்கை இன்றைக்கி சின்ன பின்னமாக போயிருக்கு, முன்னேற்றம் அடையவில்லை.
வாழ்க்கையில் உயரவே இல்லை. ஏன்னா உங்கள் கடவுள் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. அவ்வளோ எங்கேயோ இல்லை, அவர் எங்கே இருக்கார்? என்னுடன் இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே He was dwelling among us, நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ வானத்தின் வாசல் எங்கே இருக்குது? எங்கேயோ அப் இன் த ஸ்கை அல்ல, எங்கள் வீட்டிலே இருக்குது வானத்தின் வாசல், எங்கள் பக்கத்துலேயே இருக்குது. தரிசனம் பார்த்தியா? உன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? உயரமாக இருக்குமா, திறந்த வாசலோடு இருக்குமா? கர்த்தர் சொல்கிறார், உனக்கு முன்பதாக எவரும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கின்றேன். நல்ல திறந்த வாசல் இருக்கணும். இப்போ ஏன் தயங்குற? முதலாவது ஒரு ஏணி, ரெண்டாவது ஒரு ஏஞ்சல், அதுக்கு அடுத்தது பாருங்கள் கடவுளை பற்றி பார்க்குறாங்க. அந்த கடவுளை பற்றி சொல்லும்போது அங்கே பாருங்கள் பியோல்ட் அ காட். அந்த கடவுளை பற்றி சொல்லும்போது வாசிங்க பார்க்கலாம். இருங்க அண்டு உங்கள் கையில் பேனா இருக்குதா? அதற்கு மேலாக அப்படின்னு வச்சுங்க. எதுக்கு மேலாக? ஏணிக்கு மேலாக, ஏஞ்சல்ஸுக்கு மேலாக, அனைத்திற்கும் மேலாக யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. மை காட் இஸ் அபவ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் விட அவர் உயர்ந்தவர். ஏணியை விட உயர்ந்தவருமா? தூதர்களை விட உயர்ந்தவர். என்ன சொல்ல பாருங்க, அனைத்துக்கும் மேலாக கர்த்தர் அனைத்தையும் ஆளுபவர். காட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்விலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு தெரியுமா? எப்போ தெரியும் தெரியுங்களா? அவர் உங்களுக்கு மேலே இருக்கணும், உங்கள் தரிசனத்துக்கு மேலே இருக்கணும், உங்கள் சிந்தைக்கு மேலாக இருக்க வேண்டும், உங்கள் தீர்மானத்திற்கு மேலாக இருக்கணும். எப்போ அவரை கீழே கீழே வைக்கிறீங்களா உங்களுக்கு விளங்காது. எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் வில். அவருடைய தீர்மானத்தின்படி என் வாழ்க்கையில் அனைத்தும் 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 நடைபெறுகிறது. இப்போ இயேசு எங்கே இருக்காரு? அபாவாக இருக்காரா, அவர் பிலோவாக இருக்காரு? பிலிப்பியர் 2:8-9 அவர் தன்னை தாழ்த்தினால் எல்லாவற்றிற்கும் மேலான உயர்ந்த பெயரை அவருக்கு கொடுத்தார். என்ன உயர்ந்த பேர்? வானத்தில் உள்ளோர் பூமியின் கீழ் இருக்கின்றவர்கள் அனைவருடைய முழங்கால்களும் முடங்கும், அனைத்து நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். when you put God above everything, you will become greater and greater. What is your vision today? அதற்கு அடுத்ததாக பாருங்கள், behold the promise. அப்பா பியூட்டிஃபுல் 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 ப்ராமிஸ். அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க, எல்லாரும் வாசிங்களா? ஓகே, அதில் எத்தனை பாயிண்ட் இருக்குது? ப்ராமிஸ் எத்தனை ப்ராமிஸ் வருது? நல்லா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுங்கள், நல்லா ஒத்துருவா. எல்லோரும் எடுத்துட்டிங்களா? எத்தனை ப்ராமிஸ் இருக்குது? ஒரே வசனத்தில் 5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்கிற பாருங்க, உன்னோடு இருப்பேன், ஐ ஆம் வித் யூ. ரெண்டாவது, ஐ வில் கீப் யூ, நான் உனக்கு காவலாளியாக இருப்பேன். மூன்றாவது, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், ஐ வில் யூ பிரிங் யூ பேக். நாலாவது என்ன சொல்ல, நான் சொன்னதை ஏன் அதுவும் ஒரு ஜம்ப் பண்ணிடுறீங்க, நல்ல உன்னை கைவிடுவதில்லை, ஐ வில் நெவர் லீவ் யூ. அடுத்து பாருங்க, அன்டில் ஐ ஹவ் டன் வாட் ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் யூ. என்ன சார், அந்த தரிசனத்தில் என்ன வரணும்? பேய், பிசாசு, தோல்வி, இதெல்லாம் வரவே கூடாது. ஆற்றல் படுத்துகின்ற இறைவன் எப்படி ஆற்றல் படுத்துகிறார்? கர்த்தர் ஜனத்திற்கு ஆசீர்வாதம் அருள்வார், சமாதானம் அருள்வார், அவளுக்கு ஆற்றலை அருள்வார். எப்பொழுது அருள்வார்? நல்லா தூங்கி நின்றால் அருளெல்லாம் வராது, ஆற்றல்லாம் வராது. யூ மஸ்ட் ஹேவ் விஷன் 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 விஷன். வாட் இஸ் அ விஷன்? எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் விஷன் இல்லாமல் வேலையை கொடுக்க மாட்டாங்க, துரத்திடுவாங்க. தரிசனம் இல்லாமல் எதுக்கு நீ வேலைக்கு வந்த? ரைட். அதே மாதிரிமா கிறிஸ்தவங்களாக இருந்தால் தரிசனத்தோடு இருக்கணும். தரிசனம் இல்லாத கிறிஸ்தவம் அவசியமே கிடையாது. பைபிள் முழுசாக படிங்க, மிஷினரி வாழ்க்கையெல்லாம் படிங்க. இந்த நம்மை தேடி வந்த மிஷினரிகளை சுற்றி வேலை செய்தாங்களே, அவங்களாம் யார் தெரியுங்களா?
தரிசனம் தரிசனம் தரிசனம். ஆண்ட்ரூஸ்புரம் போயிருக்கீங்களா? ஆண்ட்ரூபுரம், அந்திரேயாபுரம், மெல்ரோஸுபுரம் போயிருக்கீங்களா? இதெல்லாம் என்ன, பக்கத்தில் தானே இருக்குது. இதெல்லாம் தரிசனம் கண்ட நம்முடைய ஆண்ட்ரஸின் தலைவர்களுடைய லேண்டு. அவங்க நிலத்தை வாங்கி இயேசுவாமியை நம்புகிறவங்க இந்த பெரிய பெரிய உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட மாட்டின்னு அவஸ்தைப்படக்கூடாது. ஆகையினால் இவளுக்கு என்ன பண்ணேன், அந்திரேயபுரத்தில் லேண்டு கொடுப்பேன், மெல்ரோசபுரத்தில் லேண்டு கொடுப்பேன், விடுதிகளை கட்டுவேன், கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் தரிசனத்தோடு வந்தார். அந்த தரிசனத்தின் ஆசீர்வாதம் தான் இப்போ நீங்களும் நானும் இவ்வளோ ஸ்டைலாக ஷர்ட்டி வேஸ்டின்னு புடவெல்லாம் கட்டிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். இல்லைன்னா புடவை கட்டவே முடியாது, சரிங்களா? ப்ளவுஸ் போடாதே அதுக்கு ஃபைன் போட்டாங்க, வரி கட்டினாங்க. அப்பேற்பட்ட நாட்டில் பயங்கரமான புரட்சியை உருவாக்கினது யார் என்றால் கிறிஸ்தவ அருட்பணியாளர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள். எப்படி வந்தது இதெல்லாம்? தரிசனம் 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 தரிசனம். அவன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவு பகல் கனவல்ல, அவன் தன்னை உயர்த்துகின்ற கனவு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் தரிசனம் கண்டு முடிவில் சொல்லுவான், நீ என்னை திரும்ப ஆசீர்வதித்து என்னை இங்கே அனுப்புவேனா, நீர் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உனக்கு தரிசனம் தசம பாகம் செலுத்துவேன் என்று வருகிறார். அப்போ தசம பாகம் எதுக்காக கொடுக்குறோம்? கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் நிறைவேற்றுதலுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த தசம பாகம். நான் அவரை குறித்து தரிசனம் கண்டேன். அப்போ சொல்கிறாரு, தரிசனம் எப்படி இருக்கணும்? விஷன் ஆஃப் காட், விஷன் ஆஃப் நீட் அண்ட் த விஷன் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இந்த தரிசனம் எப்படி இருக்கணும்? இறைவனை குறித்து காட் சைஸ் விஷன். எப்படி இருக்கணும்? காட் சைஸ் விஷன். ஐயா விக்டர் ஐயா, நீங்கள் சபையை பற்றி எதுவும் காணாம போயிட்டேன். எப்படி காட் சைஸ் விஷன் இருக்கணும்? சிகி எப்படி ஒரு தரிசனம் பண்ணுற? காட் சைஸ், மேன் சைஸ் கிடையாது, காட் சைஸ்க்கு என்ன கிடையாது, அளவே கிடையாது. அப்பேற்பட்ட தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள்வார் என்றால் இன்றைக்கு யூ ஆர் equipped. நீங்கள் என்ன பண்ணீங்க? வித் கடவுளுடைய ஆற்றலினால் நிரப்பப்படுவீர்கள். தரிசனம் இல்லாவிட்டால், இறைவனை குறித்த தரிசனம் இல்லாவிட்டால் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கிடையவே கிடையாது. நாம் முன்னேற வேண்டியவர்கள், வாழ்க்கையிலே பல சேலஞ்சை இந்திய தேசத்திலே நாம் செய்ய வேண்டியவர்கள். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முதல் காரியம். ரெண்டாவது, 2 3 சீக்கிரம் முடிச்சிடுவேன், நீங்களே போய் இது பண்ண நீங்களே ஆற்றல். இரண்டாவது ஆற்றல், எம்பவர்மெண்ட் த்ரூ மிராக்கிள். ஒரு வாழ்க்கையில் வல்ல செயல்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 12 வசனம். 20ஆம் அதிகாரம் 7. எப்படி கடவுள் ஒரு புது வாழ்வை, புதிய ஆற்றலை செத்து போன ஐத்திக்கு கொடுக்குறார். சார், யூ கேன் கிவ் லைஃப் டு மெனி பீப்புள். நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கலாமா? ஈஸியாக கொடுக்கலாம், கொடுக்க முடியும். இந்த திருச்சபை வாழ்வு கொடுத்ததா? நிறைய பேர் கொடுத்து கொண்டே வருகிறது, இன்னும் கொடுத்து கொண்டே. அடையாளம் இல்லாத மக்களுக்கெல்லாம் அடையாளத்தை நாம் காட்டுகின்றோம். நீ இருளராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குயவனாக இருந்தாலும் சரி, உனக்கு எதிர்காலமே இல்லை என்று சொன்னாலும் சொல்ல, வி அக்னாலஜ் யூ. உனக்கு ஒரு அடையாளத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது படைப்பாக இருக்கிறான். இப்போது தயவுசெய்து அங்கே ஒரு ஒர்ஷிப் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த துரோவா என்கின்ற பட்டணத்திலே ஒரு ஒர்ஷிப் நடக்குது. அந்த ஒர்ஷிப்பில் இருக்கிற 5 பகுதிகளை பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த 5 பகுதிகள் பாருங்கள். முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்களா, அங்கே சண்டே ஆனால் ஒர்ஷிப் நடக்குது. வாரத்தின் முதல் நாள் இருக்குங்களா, 12ஆம், எல்லோரும் 12ஆம் அதிகாரம், வாரத்தின் முதல் நாள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்குறீங்களா? இருக்கா? என்ன? வாரத்தின் முதல், தட் ஒர்ஷிப் டே. அடுத்த பாருங்கள், அதே 27 லார்ட் சப்பர் இருக்குதா? கர்த்தருடைய பந்தி இருக்கா? இருக்குது, ரைட். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதே 7ஆம் வசனத்தில் சர்மன் பை பால். எப்படி ஒரு ஒர்ஷிப்பில் எதெல்லாம் இருக்கா? அதில் பாருங்கள், லார்ட்ஸ் டே, லார்ட் சப்பர், லார்ட் சர்மன். அதுக்கு அடுத்து பாருங்கள், தூக்கமாக ஒரு தூங்கி லாங் சர்மன். அப்போ தூங்கி விடுகிற தூங்கு மூஞ்சிக்கும் இருக்கிறதான் செய்கிறாங்க நம்ம சபையில், ரைட். அதுக்கு அடுத்து 5வது, அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்துகின்றார்.
இப்போ அந்த அற்புதத்தை நடத்துவதற்கு பவுலடிகளார் செய்த 6 காரியங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன். முதல் காரியம் பாருங்கள், எல்லாரும் எடுத்துங்க. 10ஆம் வசனம். 10ஆம் வசனத்தில் உடனே யார் சொன்ன அப்படியே அவசரம் ஒன்றும் படிக்க போகுது. உடனேன்னு இருக்கா? அங்கே ஒரு பெரிய வட்டம் போட்டுங்க. நீங்களும் தான் படிக்கிறீங்களா? என்ன பண்ணும்? எப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்? எப்போ ஹெல்ப் பண்ணணும்? எப்போ ஹெல்ப் பண்ணணும்? ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போயிட்டாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா அவரே செத்து போயிட்டா, செத்து போனவனுக்கு எப்போ உதவி செய்யணும்? இமீடியட். நீங்கள் இன்னும் நல்லா இந்த இமீடியட் என்ற வார்த்தையை புரிந்து கொள்ளணும்னா மார்க்கு 1ஆம் அதிகாரத்தை படிக்கணும். அந்த மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் 12 முறை உடனே 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 உடனேன்னு வரும். ஏன் உடனே வராரு? God acts immediately. He never delay anything. எதையும் அவர் தள்ளி போடுகிறவர் அல்லவே அல்ல, உடனடியாக. சரி, ஒருவன் கொலை உயிராய் குத்து உயிராய் கிடக்கிறான். அப்பொழுது கிடக்கும் அந்த நல்ல சமாரியனை பார்த்து விட்டு நாளைக்கு வந்து உனக்கு என்ன பிளான்ஸ் பண்ணானா உடனே வாகனத்தை விட்டு இறங்குகின்றான். உடனே அவனுக்கு காயங்களை கட்டுகிறான். உடனே அவனை சத்திரத்தில் கொண்டு வருகிறான். உங்களுக்கு தெரியுங்களா, யாரெல்லாம் நியாயம் வழங்குவதிலும் நீதி வழங்குவதிலும் தள்ளி போடுறாங்களோ அவங்க உண்மையான நீதிபதிகள் அல்லவே அல்ல. டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டிலேட் இன்ஜஸ்டிஸ். எப்போ கொஞ்சம் தள்ளி போடுறீங்களோ அதாவது அந்த காலத்தில் செய்திடணும். நாளைக்கு போனால் என்ன? டுமாரோ நெவர் கம்ஸ். திரும்ப சொல்லுங்கள், டுமாரோ நாளை இல்லைப்பா, நேற்று முடிந்து போன கதை. நாளை அது மதில் மேல் இருக்கின்ற ஒரு பூனை, இன்றைக்கு தான் கையில் இருக்கிற காலம். அப்போ நீங்கள் எப்போ ஹெல்ப் பண்ண போகிறீங்க? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எப்போ ஹெல்ப் பண்ண போகிறீங்க? உடனே செய்யுமா? உடனே செய்த நாளைக்குன்னு பார்த்துக்கா, நாளைக்கு வராது உடனே. அதுக்கு அடுத்தது பாருங்க, இறங்கி போய். அப்படின்னா பவுல் இறங்கி போயின்னு இருக்கா பாருங்க உங்கள் பைபிளில். ஏன் he came down? அவர் மத மேலே உட்காந்துருந்தா எங்கே சொல்ல முடியும்? ஹெல்ப் பண்ண முடியாது சார். நீங்கள் உயிர் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? ஆற்றல் அளிக்க விரும்புகிறீர்களா? பலன் அளிக்க விரும்புகிறீர்களா? உடனே என்ன செய்யுங்க? இறங்கி வாங்க. அவன் இருக்கிற இடத்துக்கு போங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த அடிப்பட்ட ஆள் வரவே மாட்டார். நீங்கள் இருக்கிற அவர் வரவே மாட்டார். மீன் பிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? நீங்கள் தான் நெட் எடுத்துக்கின்னு ஆற்றுக்கு போனோம். ஆறு உங்களை தேடிட்டு வரவே வராது. இறங்கி வா. நான் என்னுடைய பொசிஷன்லாம் பார்த்து என் அங்கிக்கு அழுக்காயிடும்னு நினச்சின்னா நீ உதவி செய்ய மாட்ட. நீ இறங்கி வர வேண்டும். ரைட்? கம் டவுன். சகைவு ரட்சிப்பு வேணுமா? நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இறங்கி வந்தால் தான் உனக்கு மீட்பு. அதற்கு அடுத்ததாக பாருங்கள் என்ன சொல்கிறாரு? அவன் மேல் விழுந்தான். குட். இது பேர் தான் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எம்பத்தி. நாட் அப்பாத்தி, நாட் சிம்பத்தி, பட் எம்பத்தி இஸ் இம்பார்ட்டண்ட். அவர்கள் இருக்கின்ற அவருடைய காயங்கள் என்னுடைய காயங்களாக மாற வேண்டும். அவருடைய தழும்புகள் என்னுடைய தழும்புகளால் மாற வேண்டும். எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டிருக்கிறேன், நான் கருகருத்து போய் இருக்கின்றேன். ஐயோ, என் மகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியலையே. எத்தனை பேர் ஓடுறீங்க? நல்ல சவாரியன் மாதிரி ஓடுங்க சார். நாளைக்கு டோன்ட் போஸ்ட்போன் எனிதிங். எதையாவது நாளைக்கு தள்ளி போட்டிங்கன்னு வைங்க, அதான் நாளன்னைக்கு ஆகிடும். நாளன்னைக்கு அடுத்த வாரம் ஆகிடும், அடுத்த வாரம் அடுத்த மாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பாருங்க, கீழே விழுந்தான். அவனை அணைத்து கொண்டான். எம்ப்ராசிங். ரைட்? அவன் யாரோ நான் யாரோ உதவி செய்ய அப்படியே விட்டுட்டேன்னு நைஸாக அந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது ஜார்ஜ். ஐடென்டிஃபை வித் தம். ரைட்? அவங்க காயம் உன்னுடைய காயமாக மாறணும். அதான் ஊழியம். இயேசு நம்மில் ஒருவர் ஆனார், நம்மை போல் ஆனார். ரைட்? அவரும் நானும் ஒன்றாக மாறிவிட்டோம். அதுக்கு அடுத்த பாருங்கள், நல்ல ஆறுதலான வார்த்தையை சொல்கிறாங்க, கலங்காதிருங்கள். அதுக்கு மேலே பியூட்டிஃபுல் வேர்ட் 10ஆம் வசனத்தில், இவன் உயிர் இருக்குதுன்னு சொல்ல. நல்ல வாசிங்க. இவன் உயிர்
இவனுக்குள். சொல்லுங்கள் சார், செத்து போனவங்களை பார்த்து சொல்லுங்கள், இவன் உயிர் இவனுக்குள்ளே தான் இருக்கு. கஷ்டப்படுறவனை பார்த்து சொல்லு, ஏய் கஷ்டப்படாத, உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, உனக்குள்ளே வாழ்வு இருக்குது, ஏன் நம்ப மாட்டேன்ற நீ? உன் வாழ்வு எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? போகல. என்ன மூர்த்தி, லைஃப் இஸ் இன் நியூ, லைஃப் இஸ் இன் நியூ. அந்த ரொம்ப அண்டர்லைன் பண்ணிங்க. இவனுக்குள், நல்லா வாசிங்க, இவனுக்குள். இந்த வார்த்தை பார்த்து சொல்லுங்கள் எல்லாரும், இவனுக்குள் இவன் உயிர். சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். இவனுக்குள் இவன் உயிர் இருக்குது. ஆனால் மற்றவங்க பார்க்குறதுக்கும் நம்ம பார்வைக்கும் வித்தியாசம். மற்றவங்கள என்ன பண்ணால் செத்து போயிட்டான்னுவாங்க, நம்ம செத்து போகலை. இல்லை, இவனுக்குள் இவன் உயிர் இருக்குது. யாரை பார்த்தாலும் அப்படி நம்பிக்கையுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்போ தான் ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். ஒரு செத்து போனவரை பார்த்து, ஒரு படுக்கையாளரை பார்த்து இயேசு சுவாமி சொல்கிறார், படுக்கையாது 38 வருஷம் நடக்கக்கூடாதவனை பார்த்து சொல்கிறார், உன் படுக்கையை எப்படி நடப்பான்? இதுவரையும் யாரும் சொல்லாத வார்த்தையை சொல்கிறார். என்ன? உன் படுக்கையை, உனக்கு ஆற்றல் உனக்குள்ளே இருக்கும். உன்னை யார் வீக் சொன்னது? உன்னை யார் பலவீனன்னு சொல்லுது? உன்னை யார் சோதான்னு சொன்னது? நீங்கள் சாதா தோசை கிடையாது, ஸ்பெஷல் மசாலா. உங்களை யார் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுது? இந்த மாதிரி நம்மளை கேவலப்படுத்துகிறவங்க, நம்மளை உற்சாகத்தை இழக்க செய்கிறவங்கள தயவு செய்து உங்கள் பக்கத்திலே சேர்க்காதீங்க. அந்த மாதிரி ஆளை சேர்த்தீங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஆற்றல் வரவே வராது. who should be around you அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டே இருக்குது. நம்ம சூழ யார் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செய்து எந்த சோம்பேறியும் உன் பக்கத்தில் சேர்த்துக்காத. உன் பிஸ்னஸ் அவுட், ரைட்? எந்த லேசியும் உன் பக்கத்தில் தான் நீ வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாய். ஏசா சொல்கிற சீரியலை பார்த்து 1 மணி நேரம் நீ எங்களுக்காக வீழ்ச்சிருக்கூடாதா? அந்த சோம்பேறிங்க நல்லா தூங்குறாங்க, இது கூட தெரியாதா? 1 மணி நேரம் கூட விடு, நீ என்னத்தை சாதிக்க போகிற உலகத்தில்? எனவே தரிசனம் காணுங்கள். 2வதாக நல்ல வழிகளை கற்றுக் கொடுங்கள். 3வது ரொம்ப குயிக்காக முடிச்சிடறேன், நேரடி சந்திப்பிலே வழி ஆற்றல். 1வது empowerment through divine vision. Secondly, empowerment through new life. Thirdly, empowerment through encounter. நேருக்கு நேராக கடவுளை சந்திக்கணும். இப்போ அங்கே யாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோன்னா, மகதலேனா மரியாளின் வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அவளை குறித்து, அவர்கள் பிசாசு பிடித்திருந்தவர்கள் சுகமானார்கள். இப்பொழுது அவர்கள் புது வாழ்வு வந்ததற்கு நான் 7 காரியங்களை சொல்கிறேன், எழுதிக்குங்க, வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. முடிஞ்சால் 1000 தொடர்ந்து உங்களோட பேசுவார். ரைட்? ஹவு டு கெட் எம்பவர்மெண்ட் த்ரூ என்கவுண்டர். நேரடியாக இறைவனை சந்திப்பதின் மூலமாக வரும் 7 வழிகள். முதல் வழி, அன்பு கூறுங்கள். மகதலேனா மரியாளுடைய அன்பு குறையவே இல்லை, ரொம்ப இருந்தது. இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன். 2வது, அதிகாலையில் தேடுங்கள். ஃபர்ஸ்ட் லவ். செகண்ட்லி சீக் த லார்ட். 2வது அன்பு கூறுங்கள். முதல்ல அன்பு கூறுங்கள், 2வது தேடுங்கள், 3வது பின்பற்றுங்கள். அந்த அம்மா ஊழியம் செய்து 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 பின்பற்றி சிலுவையிலுக்கும் அங்கேயும் போய் பின்பற்றுறாங்க. சிலுவைக்கு போன பிறகு சுடுகாட்டுக்கும் போய் பின்பற்றுறாங்க. அவர்கள் விடவே இல்லை. எனவே பின்பற்றுங்கள். 4வதாக கண்ணீர் வடியுங்கள். வீப்பிங். அழுகா. ஏன் அழுகுற? உலகத்துக்கு ரொம்ப பவர் எங்கே இருக்குது தெரியுங்களா? தண்ணீர். இந்த கண்ணீருக்கு 1% தான் வாட்டர். நல்லா கவனிச்சிங்க. கண்ணீருக்கு எத்தனை % வாட்டர்? ஒரே ஒரு விழுக்காடு தான் வாட்டர். 99% ஃபீலிங்ஸ், உணர்ச்சி, உணர்வுகளை வெளிப்படுத்தான் கண்ணீர். அழுகை, அதை தண்ணீர் எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு % தான். 99% அந்த கண்ணீரை தான், அந்த ஃபீலிங்ஸை தான் மகதலேனா மரியாள் சொல்லுகிறார், வாழ்க்கைக்கு வழி கொடுங்க, ஆற்றல் கொடுங்க. எப்படி அழுங்க? அதுக்கடுத்து லிஸ்னிங். ரவி அவருடைய சத்தத்தை இவள் கேட்கிறாள். காலையில் கேட்கிறீர்களா அவங்க சத்தத்தை? அதுக்கு அடுத்தது 6வது, நோ த ஷெப்பர்ட் மாஸ்டர். நோ த மாஸ்டர். அபுனி என்று சொல்லுகின்றாள். கடைசியாக என்ன சொல்ல? எல்லாருக்கும் போய் கடவுளை கண்டேன். அப்பா, இந்த மாதிரி யாருமே அறிக்கை செய்யலை. அவர் சொன்ன வார்த்தை தெரியுங்களா? 20:18 வாசிங்க. போய்
அதே தான் நான் கர்த்தரை அப்படின்னு என்ன? ஐ ஹவ் சீன் த லார்ட், ஐ ஹவ் சீன் த லார்ட். நீங்கள் வேறு எதனா சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் கர்த்தரை சரிசுத்தன்னு சொன்னால் நம்பலாம். சொல்லுங்கள், ஏன்னா டைரக்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும். அப்போ ஒரு புதிய ஆற்றல் வருமா? புதிய பலன் வருமா? புதிய சக்தி வருமா? இவைகளெல்லாம் எப்பொழுது வரும் என்று கேட்டால், நாம் இறைவனை நேருக்கு நேராய் தரிசிக்கும்படி. அப்போ திருச்சபை என்று ஏன் ஒன்று இருக்கிறது? இந்த திருச்சபை நமக்கு ஆற்றல் அளிக்கும் திருச்சபை. இந்த திருச்சபை என்பது நமக்கு வழிமொழி இருக்கும் திருச்சபை. இந்த திருச்சபை என்பது என்னென்ன? நமக்கு ஆசி வழங்கும் திருச்சபை. ஏனென்றால் இந்த திருச்சபையின் நாயகன் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. உங்களுக்குள் நல்ல ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் உருவாக்குவாராக. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்லனா? ஸ்டாண்ட் அப். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்லுது? ரைஸ் அப். இன்னொருத்தர் சொல்ல, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ரைஸ் அப் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உயர்ந்த எண்ணங்களையும் சிறந்த வாழ்க்கையும் சிறந்த ஆற்றலையும் மனிதனால் கூடாதது. நீங்கள் எப்போவும் சொல்லுவீங்களா இறைவனால் கூடாதுன்னு? அது மாத்திரம் இல்லை, கடவுள் சொல்ல மனிதனால் கூடாது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும். யூ கேன் டூ எனி திங். எப்படி சொல்லுங்க? கர்த்தருடைய பலன். இப்போ நான் சொல்கிறத சொல்லுங்கள். ஐ கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐயரம்மா சொல்லுங்கள். யூ கேன் சொல்லுங்கள். சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள். ஐ கேன் முதல்ல சொல்லுங்கள். இல்லை சத்தம் பத்தாது. 1000 இந்த 500 பேர் சத்தமாக சொல்லுவோம். ஐ கேன். சத்தம் காது கேட்கல. ரெண்டாவது உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள். யூ கேன். இப்போ ஒருத்தர் கையை பிடிச்சின்னு சொல்லுங்கள். வி கேன். சொல்லுங்கள். முதல் சொல்லுங்கள். ஐ கேன், யூ கேன், வி கேன். சொல்லுங்கள் திரும்பவும். God bless you.